பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கான நேரம் இரவு 8 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பழைய குற்றால அருவியில் கடந்த மாதம் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டும் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை குளிப்பதற்கு தற்காலிகமாக நீட்டிப்பு செய்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இங்கே உள்ள கலெக்டர் சார் தான் 8 மணி வரைக்கும் எக்ஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கலெக்டர் சாருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறை உங்களுக்கு லைட்லாம் செட்டிங் பண்ணியிருக்காங்க. நைட் டைம் ஆளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக குளிக்கிறதுக்காக நைட்டு 8 மணி வரை குளிக்கலாம்னு சொல்லி கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவும் சுற்றுலா பயணிகள்லாம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. மீடியமாக தண்ணி விழுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றாலத்தில் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக திமுக சார்பில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு தரும் சட்ட மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் கடந்த 28ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மாணவர் அணி செயலாளர் CB MP எழிலரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி நீட் தேர்வு அகில இந்திய சர்ச்சையாக நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பதாக கூறினார். ஜூலை 3ஆம் தேதி இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதியளித்ததாக சொன்னார்கள். ஆனால் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது. இதில் நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஏராளமானோர் பட்டப்படிப்பு படிப்பது பற்றி தான் பேசியது தவறாக பரப்பப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கமளித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக நடைபெற்ற திமுக மாணவர் அணியின் போராட்டத்தில் பேசிய RS பாரதி, ஏராளமானோர் மருத்துவம் பொறியியல் படித்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்றார். நான் ஒரு வக்கீல், எழிலன் BE BL இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை. வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு BA பட்டம் பெற்றால் உடனே ஒரு ஆளுகிட்ட கொடுத்து BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னன்னா ஊர்லயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். இப்ப நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊர்ல. தனது பேச்சு குறித்து விளக்கம் அளித்துள்ள RS பாரதி தன்னுடைய கருத்து தவறாக பரப்பப்படுவதாக தெரிவித்தார். ஒரு காலத்தில் ஒரு BA பட்டம் பெற்றாலே பெரிய பெருமையாக கருதி போர்டெல்லாம் மாட்டுவாங்க. இன்னைக்கு அந்த நிலை இல்லை என்று என்னையே நான் சொல்லிட்டேன். 167 கோடி ₹1 2 ரூபா இல்லை, அவ்வளோ பெரிய தங்க மோசடி நடந்திருக்கிறது, கடத்தல் நடந்திருக்கிறது. அதை வச்சு நான் பேசினேன். அதை திசை திருப்புவதற்காக இப்படி அவர் பேசுகிறார். இது அண்ணாமலைக்கு கைவந்த கலை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனது பேச்சை தவறாக பரப்புவதாகவும் RS பாரதி குறிப்பிட்டார். சென்னை கோயம்பேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்னி பேருந்து உட்பட 10 வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோயம்பேடு சந்தை வாகன நிறுத்தம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்னி பேருந்தில் திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. காற்றின் வேகத்தில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 ஆட்டோக்கள், வேன், கார் என அனைத்து வாகனங்களுக்கும் நெருப்பு பரவியது. புகையை கக்கியவாறு தீப்பிழம்பு வெளியேறியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் ஆம்னி பேருந்து, ஆட்டோக்கள் உட்பட 10 வாகனங்கள் தீக்கிரையாகியது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அடையாளம் தெரியாத நபர்கள் யாரேனும் தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர்.
மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதன் எதிரொலியாக மற்ற மாநிலங்களுக்கும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 8 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. அதில் ஜிகா வைரஸ் பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. பகலில் கடிக்கும் ஏடிஎஸ் கொசுக்களால் ஜிகா வைரஸ் பரவுவதாகவும் இதனால் மரணம் நிகழாது என்ற பொழுதும் கர்ப்பிணிகளுக்கு கருவில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் மருந்து தெளித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு கொசுக்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகை கங்கனா ரணாவத்தை கன்னத்தில் அறைந்த புகாரில் சிக்கிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் குல்விந்தர் கவுர் பெங்களூருவுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 6ஆம் தேதி சண்டிகர் விமான நிலையத்தில் இருந்து டெல்லிக்கு செல்ல முற்பட்ட கங்கனா ரணாவத்துடன் குல்விந்தர் கவுருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கங்கனாவை கவுர் அறைந்ததாக புகார் எழுந்தது. டெல்லி விவசாயிகள் போராட்டம் குறித்து கங்கனா இழிவாக பேசியதால் தாக்கியதாக கவுர் கூறியிருந்தார். இந்த மோதல் தொடர்பாக குல்விந்தர் மீது சண்டிகர் விமான நிலைய காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார். குல்விந்தர் கவுர் மீது துறை ரீதியிலான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெங்களூருவில் உள்ள ரிசர்வ் பெட்டாலியனிற்கு குல்விந்தர் கவுர் மாற்றப்பட்டுள்ளார். ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணத்திற்கு முந்தைய விழாக்கள் மும்பையில் தொடங்கின. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் தொழிலதிபர் வீரன் மர்ச்சன்ட்டின் மகள் ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோரின் திருமணம் வரக்கூடிய 12ஆம் தேதி நடைபெறுகிறது. திருமணத்திற்கான தயாரிப்புகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. குஜராத்தி திருமணங்களின் முக்கிய நிகழ்வான மாமேறு சடங்கு முகேஷ் அம்பானியின் இல்லமான ஆன்டிலியாவில் கோலாகலமாக தொடங்கியது. மாமேறு சடங்கு என்பது மணமகளை அவருடைய தாய்மாமன் சீர்வரிசையுடன் சந்திக்கக்கூடிய நிகழ்வாகும். இனிப்பு, புடவை, நகைகள், வெள்ளை நிற வளையல்கள் மற்றும் உலர் பழங்களுடன் மணமகளின் தாய்மாமா அவரை சந்தித்தார். இந்த சடங்கு மணமகள் தன்னுடைய புதிய பயணத்தை தொடங்கும் போது தாய்வழி குடும்பத்தின் ஆசீர்வாதங்களையும் நல்வாழ்த்துக்களையும் பெறுவதை குறிக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக முகேஷ் அம்பானியின் இல்லம் பூக்கள் மற்றும் விளக்குகளால் மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. T20 கிரிக்கெட் ஆல்ரவுண்டர்களுக்கான ஐசிசி தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ஹர்திக் பாண்டியா படைத்துள்ளார். நடந்து முடிந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஹர்திக் பாண்டியா வழங்கினார். 150 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 144 ரன்கள் சேர்த்த ஹர்திக் பாண்டியா 11 விக்கெட்டுகளையும் சாய்த்தார். குறிப்பாக இறுதிப் போட்டியில் இறுதி ஓவரை கட்டுக்கோப்பாக வீசியதுடன் 2 விக்கெட்டுகளை சாய்த்து இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இந்நிலையில் ஐசிசி வெளியிட்டுள்ள ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் 222 பாயிண்டுகளுடன் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்துள்ளார். இந்திய வீரர் ஒருவர் சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஆல்ரவுண்டர் தரவரிசையில் முதலிடம் பெறுவது இதுவே முதல் முறை. கலிபோர்னியாவின் வடக்கு பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க வீரர்கள் போராடும் காட்சி இது. தலைநகர் சாக்ரமண்டோவில் இருந்து 70 மைல் தொலைவில் உள்ள பியூட் கவுண்டி பகுதியில் ஏற்பட்ட தீ காற்றின் வேகம் காரணமாக விரைவாக பரவியது. இதனால் அந்த பகுதியில் வசித்த 13,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். வேகமாக பற்றி எரிந்த தீயை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஹெலிகாப்டர்களும் சிறிய ரக விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. கடும் வெப்பக்காற்று இரவிலும் வீசியதால் தீயை அணைப்பதில் சிக்கல் நிலவியது.